ஒவ்வொரு ஆண்டும் 4 நாடுகள் ஒரு மிகப்பெரிய தத்துவ போட்டிக்காக கூடின. நெருப்பு, நீர், மண், காற்று, ஒரே வானத்தின் கீழ் 4 கொடிகள் பிரகாசித்தன. நெருப்பின் நாட்டிலிருந்து பிலேஸ் வந்தான், மின்னல் போல வேகமானவன். நீரின் நாட்டிலிருந்து மீரா வந்தாள், ஆற்றைப் போல அமைதியானவள். மண்ணின் நாட்டிலிருந்து டெர்ரா வந்தாள், மலை போல வலிமையானவள். காற்றின் நாட்டிலிருந்து கேல் வந்தாள், காற்றைப் போல இலகுவும் விரைவுமாக. முதல் சுற்று தொடங்கியது. நெருப்பு எதிராக நீர். தீச்சுடர்கள் பறந்து நீருடன் சந்தித்து நீராவியாக மாறின. பிளேஸ் தீவிரமாக தாக்கினான், ஆனால் மீரா மெதுவாக நிலத்தை குளிர்வித்தாள். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. மீரா தனது கைகளை கீழிறக்கினாள். ஒளி அதிகமாக எரிவதில் இல்லை, அவள் மெதுவாக சொன்னாள். ஒன்றாக பிரகாசிப்பதில் இருக்கலாம். பிளேஸ் ஒரு நிமிடம் நின்று பின்னர் பின்னடித்தான். அடுத்தது மண் எதிராக காற்று. பாறைகள் சுழற்காற்றை எதிர்கொண்டன. டெர்ரா மலை போல் உறுதியாக நின்றாள். கேல் சிரித்தபடி அவளைச் சுற்றி நடனமாடினாள். திடீரென டெர்ரா தவறி விழப்போகும் நேரத்தில் கேல் அவளை பிடித்தாள். கூட்டம் அதிர்ந்து பின்னர் ஆரவாரம் செய்தது. இறுதி சுற்றில் 4 ஒன்றாக நின்றனர், எதிரிகளாக அல்ல, நண்பர்களாக. ஏன் சண்டை? மீரா கேட்டாள். நாம் சக்திகளை சேர்த்தால் என்ன ஆகும்? அவர்கள் கைகளை இணைத்தனர். தீ மேலே சுழன்றது, நீர் அதைச் சுற்றி ஒளிர்ந்தது. மண்வேர்கள் உயர்ந்தன. காற்று அவற்றை வானில் உயர்த்தியது. வானில் ஒரு வானவில் புயல் உருவானது. கூட்டம் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தது. ஒற்றுமை வெற்றி பெற்றது. ஆனால் அந்த வானவில் மறையவில்லை. அது இன்னும் பிரகாசமாகியது, மேலும் மேலும். அதன் நடுவில் 5வது ஒளி தோன்றியது. ஒரு குரல் வானில் முழங்கியது. நீங்கள் உண்மையை நினைவு கூர்ந்துள்ளீர்கள். புயலின் மையத்திலிருந்து ஒளியாலான ஒரு உருவம் தோன்றியது. நான் எதர், மறக்கப்பட்ட 5வது தத்துவம். ஒரு காலத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரே நாடாக இருந்தீர்கள். ஒற்றுமையே உங்கள் மிகப்பெரிய சக்தி. 4 ஆச்சரியத்தில் நின்றனர். இந்த போட்டி யார் வலிமையானவர் என்பதை தீர்மானிக்க அல்ல. ஒற்றுமையை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான். அன்று முதல் போட்டி மாறியது. இனி அது சண்டைக்காக அல்ல, சமநிலையை கொண்டாடுவதற்காக. ஒரே வானத்தின் கீழ் 5 தத்துவங்களும் ஒன்றாக பிரகாசித்தன.